குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல 8th சம். ஃபைண்ட் த டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் த டேட்டா கிவன் பிலோ. டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு அதை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹500ங்கிறான். அதே போல் அதுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5%, அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 12%. இப்போ இதுக்கு டோட்டலான பில் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். இந்த பேகுக்கான டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோ? ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சுக்கிங்க. சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்கான். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500. ஓகேங்களா? அதே போல் டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்துருக்கான். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கானுங்களா. டிஸ்கவுண்ட் வந்து 5%ல் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான். 500 மைனஸ் 5% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ குறையுதுங்கிறது தானே. இப்போ 500 மைனஸ் 5% எப்படி எழுதலாம்னா 5/100 இன்டூ மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 500. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். இது 500 மைனஸ் 5 இன்ட்டு 5 எவ்வளோ வரும். 25. அப்போ 575ல் 500ல் 25 போச்சுன்னா 475. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 475. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஸ்கூல் பேகு. காஸ்ட் ஆஃப் ஸ்கூல் பேகு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எஸ்பி ப்ளஸ் ஜிஎஸ்டி. செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 475 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வேல்யூ 12% ஆஃப் 475. ஓகேங்களா? இப்போ 475 ப்ளஸ் 12/100 இன்டூ 475. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ண என்ன வரும். 5 டேபிளில் 20 டைம்ஸுங்களா. இதை கேன்சல் பண்ணால் 95 டைம்ஸுங்களா. இதை கேன்சல் பண்ணால் 4. இதை கேன்சல் பண்ணால் 19. இதை கேன்சல் பண்ணால் 3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் இல்லைங்களா. 1. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும். 475 ப்ளஸ் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 57. அப்போ 475ல் 57 கூட்டினா என்ன வருது அப்படின்னா 532. அப்போ 532ங்கிறது தான் அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் பேக்.